ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வரவேற்கிறேன். இன்றைக்கும் கர்த்தரமோடு கூட இடைப்படுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நான் கடந்து வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரோடும் என்னோடும் கர்த்தர் பேச போகிறார். நாம் செய்கிற ஆராதனை, நாம் ஏறெடுக்கிற ஜெபம் மற்றும் கேட்க போகிற வேத பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம், ஆண்டவரே இந்த ஆராதனையில் என்னோடு கூட பேசுங்க, உடைய வார்த்தைகள் என்னோடு கூட கடந்து வரட்டும்ப்பா. என் இருதயத்தில் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நான் தருகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். ஜீசஸ், ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவையும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம கேட்போம். ஆண்டவரே, களிமண்ணான என்னை வணைவதற்கு இந்த கால வேளையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம் சுத்தம் போல என்னை வணையுங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் என்னோடு கூட இடைப்பட ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய சமூகத்தில் காணிக்க நான் சமர்ப்பிக்கிறேன். என்னையும் எங்களையும் உடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் அப்பா. எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் சில பாடல்களை பாடி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். முதலாவது பாடல் கொஞ்சம் பழைய பாடல். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். சேர்ந்து பாடுவோமா? தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்பும் ஆனவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே.
உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சிகப்புமானவர் உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. கண்கள் புறா கண்கள் போல கண்ணங்கள் பாத்திகள் போல. கண்கள் புறா கண்கள் போல கண்ணங்கள் பாத்திகள் போல. சின்னங்கள் சிறந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கெட்டா விஸ்தாரம். அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கெட்டா விஸ்தாரம். கூடி வந்த எம்மலங்காரம் கோடா கோடியம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. பாவிநேசன் பாவநாசன் பரமபாதம் வரமே வாசன். பாவிநேசன் பாவநாசன் பரமபாதன் வரமே வாசன். துங்கா சிங்கன் மங்கா தங்கன் துய்ய அங்கனே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள். பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. பார்த்திபனே கன தோத்திரம் கீர்த்தனம் மங்களம் நித்தியம். பார்த்திபனே கன தோத்திரம் கீர்த்தனம் மங்களம் நித்தியம். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. Hallelujah. Praise the Lord.
அடுத்த பாடல் நம்ம பாடப்போகிறது என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. சேர்ந்து சொல்லுவோமா? என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினிரே. நீரறியா யாதும் நெறிடா என் தலைமுடியும் எண்ணினிரே. என்னை மறவா இயேசுநாதா உந்த
உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உமருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உமருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ரொம்ப பழைய பாடல், மிகவும் அர்த்தமுள்ள பாடல். நம்மை மறவாமல் நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவர். சில சரணங்களெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது இதயத்தை தொடுகிறது போல இருக்கிறது. பயப்படாதே, உன்னை நான் வலக்கரத்தில் தாங்குவேன் என்று சொன்னார். தாய் தன் சே மறந்தாலும் மறவாமல் உன்னை காப்பேன் என்று சொன்னார். அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். திக்கற்றோராய் உன்னை நான் கைவிடேன், கலங்காதே, நான் அறியாமல் உனக்கு எதுவும் நேரிடாது, ஈவன் உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே உதிராது என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவான், அக்கினியின் மதிலாக நான் உன்னை இருந்து காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் அது வாய்த்திடாது, பறந்திடுமே அவர் நாமத்திலே. ஓ ஜீசஸ், நமக்கு ஜெயக்கொடி, வெற்றி தருகிற ஆண்டவர். 2-3 சரணங்களை நம்ம திரும்பி பாடுவோமா? உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை மறவா இயேசுநாதா. சேர்ந்து பாடுவோமா? இயேசுநாதா, உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சன்னதியிலே அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்போம். அவர் நம்முடைய பலன், நம்முடைய கோட்டை, நமக்கு மறைவிடம், நமக்கு உறைவிடம். ஜீசஸ். அப்படியே கண்கள் மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? Father, we bless you, Lord. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர். Jesus, we bless you, Lord. Father, thank you for every manifold blessings that we have in our lives. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you, Jesus. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. இடமே முறைவிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே, யெகோவா ஷிக்கேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே,
உறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம், உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி சொல்லுவோம். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு தான். உன்னதரே, உயர்ந்தவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். தாழ்மையிலே என்னை நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே என்னை நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. எங்கள் தாழ்மையிலே நம்மை நினைத்தவர், நம்முடைய ஏழ்மையை மாற்றினவர், நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிப்பவர், ஒவ்வொரு நாளும் அடி மேல அடி எடுத்து வைப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறவர். ஜீசஸ். கைகளை உயர்த்தி சொல்லுமா? தாழ்மையிலே நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே, ஆராதனை உமக்கே.
தாழ்மையிலே என்னை நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே என்னை நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. ஏழ்மையை நீர் மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் தாழ்மை. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை சேர்ந்து பாடுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். We bless you Lord. இந்த நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்தி போற்றுகிறோம், உம்மை பாடுகிறோம், உம் நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. Oh Jesus, we bless you Lord. We bless you Lord. We bless you Father. Thank you Jesus. Thank you Lord. Thank you Father. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் ஓயாமல் உம்மை தூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் பரிசுத்தமானவர் ஆண்டவரே, நீர் பராக்கிரமம் உள்ளவர், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நீர் எல் ஷடாய், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சர்வ வல்லவர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Jesus. We worship you Lord. We worship you Father. வாய்களை திறந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோமா? எந்த இடத்திலே நீங்கள் இருந்தாலும் வாய்களை திறந்து கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தர் நாமத்தை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் சொல்லுவார்கள். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில நல்லவராய் இருந்தால் நீங்கள் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் நாமத்தை நீங்களும் நானும் உயர்த்த வேண்டும். We bless you Father. ஆண்டவரே உமக்கே நன்றி. Hallelujah, 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 Hallelujah.
Hallelujah, 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 Hallelujah. பரலோக தெய்வனே, பராக்கிரமம் உள்ளவரே. சேர்ந்து சொல்லுவோமாம். பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலத்தை ஆள்பவரே இயேசுவே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி பரலோக தேவனே, பரலோக தெய்வனே. சபையே பாடுவீங்களா? பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. சொல்வோம். யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். We bless you, Father. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. You deserve all honor, glory and praises. எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு நீர் பாத்திரமானவர். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, இந்த காலை வேளையில, இந்த மாலை வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது
எதுவும் இல்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. சொல்லுவோம், யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். Bless you, Father. பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, we bless you, Father. பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Jesus. எல் ரோய், எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே. எல் ரோய், எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னொரு விசை சொல்லுவோமா? எல் ரோய், எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே. எல் ரோய், எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி எல் ரோய், எல் ரோய், என்னை கண்ட தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்லவரே, சர்வவல்ல தெய்வமே. உம் திருவடிக்கு உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நிசி, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
வணங்குகிறோ. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. வியாதியோடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட ஒருவேளை கேட்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவனே, யெகோவா ரஃபா, we need the healing right now Jesus. எங்க வாழ்க்கையில உம்முடைய சுகம் வேண்டும். வேணும்ன்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, யெகோவா ரஃபா, Jesus, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா பலகீனமான பகுதிகளை வலது கையில வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே யெகோவா ரஃபா, சுகம் தாங்கப்பா. ஆணிப்பா இந்த கரம் என்னுடைய சரீரத்தை தொடட்டும், என் பிள்ளையுடைய சரீரத்தை தொடட்டும், என் நண்பனோட சரீரத்தை தொடட்டும், என் தகப்பன், என் தாய், என் பிள்ளைகளுடைய சரீரத்தை தொடட்டும். தெய்வீக சுகம் பரத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ ரஃபா, நீங்க சுகம் தருகிற தெய்வமே அல்லவோ. தெய்வமே உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் மாலை வேளையிலே நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. நீர் பராக்கிரமம் உள்ளவர், நீர் பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவன். அகிலத்தை, வானத்தையும் பூமியையும் வாயின் வார்த்தையில் ஒரு சொல்லால் நீர் சிருஷ்டித்தீர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே Father, we want your grace upon our nation. எங்களுடைய தேசத்தின் மேல் உம்முடைய கிருபை தேவை அப்பா. ஆண்டவரே எங்கள் நிலக்கால்களில் உம்முடைய ரத்தம் பூசப்படணுமே, எங்கள் சரீரங்களில் உம்முடைய ரத்தம் பூசப்படணுமே, எங்க சபை ஜனங்க மேல உம்முடைய ரத்தம் பூசப்படணுமே அப்பா. வியாதியஸ்தர்கள் மேல உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படணுமே. உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த கோவிட்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. வாரம் தோறும், இல்லங்கள் தோறும், வீடுகள் தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோமே. மனமிறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற ஆவி, யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு முடியாதது ஒன்றும் இல்லப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. We want your grace Jesus. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்டில் படுத்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை கடந்து வரட்டும், உம்முடைய பலன் கடந்து வரட்டும், உம்முடைய ஆணிப்பா இந்த கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். ஐசியூல வென்டிலேட்டர்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். லங்ஸ் மோசமான சூழ்நிலையில சுவாசிக்க முடியாமல் இருக்கிற, மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகியிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த கோவிட்னால அப்பா நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகி அநேகம் பிற வியாதியஸ்தர்கள் அனுமதிக்கப்பட முடியாதபடிக்கு அவதிக்குள்ளாகிறதை பார்க்கிறோம். சர்ஜரிஸ் தள்ளி போகிறதை பார்க்கிறோம். நார்மல் மெடிசன் எடுக்க முடியாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதாக நீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அகிலத்தை படைத்தவரே, பரலோக தேவனே, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிரைசிஸ்ல அப்பா இரவு பகல் என்று பாராதபடி வேலை செய்கிற மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்க்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். அவர்களையும் அவர் குடும்பத்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீங்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக நாடுகள்ல தேசங்கள்ல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதை காண்கிறோம். வருமானத்திற்கு வழி இல்லாமல் இருக்கிறதை காண்கிறோம். ஆண்டவரே, பள்ளிக்கூடத்திற்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். கல்லூரிகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, உணவு தேவைகள் சந்திக்கப்படுவதாக, மருத்துவ தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, குடும்பத்தை இழந்து ஆண்டவரே, குடும்பத்தில் ஆண்டவரே நபர்கள் இழந்து போய் குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் எடுத்து நீர் நிலைநிறுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அத்தியாவசிய பொருட்கள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு என் ஆண்டவர் நீர் வழிவகுப்பீராக. சீக்கிரத்தில் இந்த கொரோனாவின் தாக்கம் தீர்ந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு கூட ஒருவரை ஒருவர் கண்டு நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் சபை சீக்கிரத்தில் கட்டப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜனங்களிடத்திலே பணம் இல்லாமல் போனாலும் ஆண்டவரே அப்பா, உலகமெங்கும் பொருளாதார சிக்கல் வந்தாலும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவீர் என்கிற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே, சமாரியர்கள் எருசலேம் தேவாலயத்தை அலங்கத்தை கட்டவிடாமல் ஆண்டவரே வந்து தொந்தரவு செய்த போதிலும் நெகேமியாவின் கைகளை திடப்படுத்தினீர். ஆலய மதில் சுவரை கட்டி எழுப்ப, பட்டணத்தின் மதில் சுவரை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை செய்தீரே, அதுபோல எங்கள் ஆலயத்தையும் கட்டி எழுப்ப எங்கள் பிள்ளைகளுடைய கைகளை நீர் திடப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. அபரீதமா இடம் கொள்ளாமற் போக மட்டும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord. Thank you Father. பலகீனமாய் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தெய்வீக சுகம் கடந்து வருவதாக. திருமணமாகாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் திருமண ஆண்டவரே காரியங்கள் கைகூடி வர கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலையில் உயர்வை கட்டளையிடுங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே மத கலவரங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. நூற்றுக்கணக்கான உடைய பிள்ளைகள் அடித்து எரித்து கொல்லப்படுகிற சபைகள் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்படுகிற சபைகள், சபை கூடங்கள் ஆண்டவரே தீயிட்டு கொளுத்தப்படுகிற சம்பவங்களை நாங்கள் அன்றாடம் கேள்விப்படுகிறோம். கண்ணீர் வடிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல மனமிறங்குங்கப்பா. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். மனம் மாற நீர் கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த சித்திரவதை அனுபவிக்கிற ஒவ்வொரு பாஸ்டருக்கா மிஷனரிக்கா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வருவதாக. செய்கிற ஊழியத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வெளியே வந்து நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தாங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆராதிக்க உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க இந்த ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை சிந்தீரே. ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து நாங்கள் வேத வசனத்தை தியானிப்பதற்கு கடந்து செல்கிறோம். கர்த்தர் கூட பேசுவீராக, இடைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்தி நான் இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் கடந்து வரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு நிலைக்காலில் இரத்தம். இந்த யாத்ராகம புஸ்தகத்தின் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம், மையப்பகுதி, இருதயம் இந்த செய்தி. ஆகவே நம் ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் கேட்க கடந்து வருவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு டெஃபினட்டாக பேசணும். எத்தனை பேர் கர்த்தர் கூட பேசணும்னு வந்து அமர்ந்திருக்கிறீங்க? எப்பொழுதுமே நம்ம அந்த ஒரு ஆட்டிடியூடோடு வரணும் ஆண்டவர் சமூகத்தில். ஏதோ ஒரு சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம், மெசேஜ் கேட்குறோம், இல்லை, லார்ட் யூ ஸ்பீக் டு மீ டுடே அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசுவார். இந்த காலவேளையில் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேச முடியாது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜீசஸ். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றும் நீரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் நிறைக்கும்படியாய், செவிகளை விருத்த சேதனம் செய்யும்படியாய், ஆவி ஆத்மா சரீரங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, இதை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் அகற்றுகிறோம். நிலைக்காலில் பூசப்பட்ட இரத்தம்
இந்த காரியத்தினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே அவருடைய பிள்ளைகளாய் அவர் சமூகத்தில் நாம் கூடி வரும் பொழுது, நான் முன்பே சொன்னது போல எப்பொழுதுமே அந்த ஒரு ஆட்டிடியூடோடு நம்ம வரணும். ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, அப்படி அந்த ஆட்டிடியூடோடு நான் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். யாத்திராகம புஸ்தகத்தினுடைய பகுதிகளை நாம் தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறோம். 6 சீரீஸ் முடிச்சுட்டு 7வது சீரீஸ்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நேராய் நடத்துகிற அந்த பாதையை from slavery to glory என்கிற தலைப்பில் நம்ம படித்து கொண்டே வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் மிகவும் கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததையும், ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டதையும், ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்களை விடுவிப்பதற்காய் கடந்து வந்ததையும் நாம் தொடர்ந்து வாசித்தோம். இப்படி ஆவியானவர் ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்களை மீட்டு எடுக்கும்படியாய் he is looking for one person. That was Moses. God has a greater plan. ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் நிறைய சிறிய மனிதர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதுல ஒருத்தர் தான் மோசே, ஆரோன், யோசுவா, காலேப், நிறைய பேரை நம்ம படிப்போம். அப்படி ஆண்டவருடைய திட்டத்தில் நீங்கள் செயல்படுவதற்கு, ஆண்டவருடைய திட்டத்தில் நீங்களும் நானும் இருப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். You and I have to submit to the will of God. நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருச்சித்தத்திற்கு உங்களையும் என்னையும் ஆவி ஆத்துமா சரீரத்தோடு கூட நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசேயை போல he submitted to God's will. ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவன் ஒப்பு கொடுத்தபடினாலே ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம தொடர்ந்து அதை குறித்து படித்து வந்தோம். எப்படி மோசேயோடு கர்த்தர் இடைப்பட்டார், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இடைப்பட்டார், எப்படி மோசேக்கு தொடர்ச்சியான ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு இருந்தது. எல்லாவற்றிலும் ஃபெயில் ஆனாலும் கடைசியில் கர்த்தர் அவனை சந்தித்து, ஆண்டவர் அவனை சந்தித்த போது அவன் என்ன செய்கிறான்? நான் இனிமேல் இருந்து ஆண்டவருடைய சித்தம் செய்வேன் என்று காலடி எடுத்து வைக்கிறான். வெச்ச ஸ்டெப்பே ஃபெயிலியர் மட்டும் இல்ல, இட் பேக்ஃபயர்ட். இப்ப சில நேரங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நான் கடந்து வரும் பொழுது, ஆண்டவருடைய காரியங்களை நான் சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருக்காய் நான் வைராக்கியமாய் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் காலடி எடுத்து வச்சா அது அப்படியே என்ன பேக்ஃபயர் ஆகும். அப்படிதான் மோசேயின் வாழ்க்கையில் நடந்தது. எந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காய் போனானோ அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாரமாய் அவன் மாறினான். சம்டைம்ஸ் நம்ம கூட அப்படிதான் மாறுறோம். நம்ம குடும்பத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு பாரமாய் நம்ம மாறி விடுகிறோம். நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ இல்லாம இருந்திருந்தாலே என்ன செஞ்சிருக்கோம்? இது நல்லா இருந்திருக்கும். நீ வந்து காலை வச்சு வேஸ்ட் பண்ண, நீ என்னத்த கிறிஸ்தவனா இருக்கிற, நீ என்னத்த பண்ற, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ காலை வச்சா அது மோசமா தான் ஆகுது, நல்லது நடக்கல, மோசமான காரியம் நிகழ்ந்தது என்று சொல்லி நம்மையும் பேசுகிறதை நம்ம நிறைய நேரங்களில் கேட்டிருக்கிறோம். மோசே வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது. He became a failure. He actually did something worse. நல்லது செய்ய போய் அது தீமையாய் மாறினது. ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயை, கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம், மோசேயை வைத்து பார்வோனுக்கு பல காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தார். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லி 10 வாதைகள், 10 எகிப்திய கடவுள்களுக்கு கொடுத்த அடி என்பதை நம்ம பார்த்தோம். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் டு ஃபாரோ, பார்வோனுக்காக மாத்திரம் அல்ல, எகிப்திய மக்களுக்காக மாத்திரம் அல்ல, எப்படி ஆண்டவராகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் எகிப்திய மிருக கடவுள்களை விட
பெரியவர் என்பதை எகிப்தியர்களுக்கும் பார்வோனுக்கும் உணர்த்தும்படியாக, அவர்களுக்கு நிரூபிக்கும்படியாக ஆண்டவர் 10 வாதைகளை தந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வாதைக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. அதுல கடைசியான வாதை தலைச்சன் சங்காரம். இந்த தலைச்சன் சங்காரத்திற்கு முன்பதாக ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு 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 காரியத்தை சொல்லி தருகிறார். பாஸ் ஓவர் லேம்ப், பஸ்காவின் ஆடு. இந்த பஸ்காவின் ஆடு எங்கே நம்ம பார்க்கிறோம்? யாத்திரையாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை. நமக்கு நேரம் இல்லாதபடினாலே நான் அந்த வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் வீடுகளில் படியுங்கள். அந்த மொத்த அதிகாரமும் 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த புறப்பாடு என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, எக்ஸோடஸ், இதனுடைய மைய பகுதி ஹார்ட், இந்த புஸ்தகத்தினுடைய ஹார்ட் இங்கே தான் இருக்கு. என்னது அந்த ஹார்ட்? அதனுடைய மைய பகுதி என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றது. இட் இஸ் a greatest act இல்லையா? நம்ம சொன்னோம், நம்ம தலைப்பு, நம்ம செய்தியினுடைய தலைப்பு தான், அடிமைத்தனத்திலிருந்து மகிமைக்கு நிறைய போறது. ஃபர்ஸ்ட் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் இல்லையா? அந்த வெளியே வருகிற அந்த முக்கியமான சம்பவம் தான் இந்த சம்பவம், எக்ஸோடஸ். ஆங்கிலத்தில் எக்ஸோடஸ், EXX-னா அவுட் ஆஃப், அவுட். இப்போ நம்ம அழகாக சொல்லுவாங்க, தமிழில் கூட சில தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க XMLA அப்படின்னா பழைய எம்எல்ஏ, அவுட், அவர் முடிஞ்சிருச்சு அவர் கதை. XMLA, XMP, எக்ஸ் கவுன்சிலர் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா எக்ஸ்னா என்னது? அவுட். அவுட்னா வெளியில் வர்றது, முடிஞ்சு போச்சு, அவங்க அது அவுட் ஆகிட்டாங்க. அப்போ எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பயர்டுனா அவுட், முடிஞ்சிருச்சு, அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ எக்ஸோடஸ் அப்படின்னு சொன்னா அவுட் ஆஃப், ஓடஸ்னா வழி, எக்ஸோடஸ் வெளியே வந்த வழி, புறப்பாடு. அதுதான் சொல்றேன், புறப்பாடு புஸ்தகம் அப்படின்னு இருக்கும். நீங்க ரோமன் கத்தோலிக்க பைபிளை படிச்சீங்கன்னா இதுல யாத்திரை ஆகமம், அவர்கள் நடந்து வந்து அவர் யாத்திரை செய்ததுனால இந்த புஸ்தகத்திற்கு பேர் யாத்திரை ஆகமம். அப்ப இந்த புஸ்தகத்தினுடைய மைய பகுதி, சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னா, இவர்கள் எப்படி அங்கே இருந்து வெளியே வருகிறார்கள் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். இவர்கள் வெளியே வருவதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? இவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை சொல்றார். அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பஸ்கா, பாஸ் ஓவர். பஸ்கா பண்டிகை என்றால் என்ன? இது முதலாவது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், this is the start of the new year. நீங்க 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார் 2வது வசனத்துல, இந்த மாதம் உங்களுக்கு முதலாவது அந்த வருஷத்தினுடைய தொடக்கமாய் இருக்கிறது. So it is a new beginning. What is Passover? Passover is a new beginning. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், this is going to be a new beginning to you. உன் வாழ்க்கையில நிகழ்ந்த பழைய காரியங்கள் எல்லாம் நிறைவுக்கு வந்து ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். Are you willing to listen? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீ தயாராக இருக்கிறாயா? What is Passover? Passover is a new beginning. It's the beginning of a new year. புதிய தொடக்கம். அது மட்டும் இல்ல, நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஜூவிஷ் கேலண்டரை நிர்ணயிச்ச டைம் இதுதான். It is not only beginning of another year. இன்னொரு வருஷத்தினுடைய புதிய ஆரம்பம் இல்ல, அந்த மொத்த கேலண்டருடைய புதிய ஆரம்பமே இந்த மாசம் தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நம்ம கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம் இன்றைக்கு.
How Jesus Christ and how this Passover lamb is related, இந்த ரெண்டு காரியமும் எப்படி ரிலேட் ஆகி என்னுடைய வாழ்க்கையில எப்படி புதுமையையும், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தையும், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் இங்கே படிக்கவிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த பஸ்கா பண்டிகை ஒரு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறது. ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்லபராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும். சேர்ந்து பாடுங்க ஆண்டவரை பார்த்து. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும், அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் அகிலத்தையும் ஆகாயத்தையும் ஒரு வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். He is so powerful. அவரை போல பவர்ஃபுல் எங்கேயும் இல்லை. அதை தான் ஆண்டவர் அவர்களுக்கு நிரூபித்தார். எகிப்தியர்களுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லி காமிச்சாரு, என்னை போல ஒரு வல்லமையுள்ள தேவனை நீங்கள் கண்டதுண்டோ? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த வல்லமையுள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பஸ்கா பண்டிகையில 12வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்தெடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எந்த ஒரு பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். 12வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த பழுதும் இருக்கக்கூடாது. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்துல யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நீங்க நான் கம்பேரிட்டிவா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். அதனால நீங்க ரொம்ப தெளிவா இதை கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட என்ன பேசவிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியையும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த பலியை குறித்து தான் இன்றைக்கு நம்ம படிக்கவிருக்கிறோம். நிலைக்காலின் ரத்தம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? How do we understand the blood on your door? உன்னுடைய நிலையில, உன்னுடைய கதவினுடைய ஓரத்துல ஆண்டவராகிய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா என்பதை இன்று காலவேளையில நாம் இந்த மாலை வேளையில நாம் படிக்கவிருக்கிறோம். 1 யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்கிறான். ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், அவர் நமக்காய் ஒடுக்கப்பட்டார் என்று ஐசையா தீர்க்கன் உரைக்கிறான். 12வது அதிகாரம் 5வது வசனத்துல அந்த ஆட்டுக்குட்டிக்கு எந்த ஒரு பிளெமிஷும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறைபாடும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்கக்கூடாது. லூக்கா 23வது அதிகாரம் 16வது வசனத்துல பிலாத்து சொல்கிறான், இவரிடத்திலே நான் ஒரு குற்றமும் காணவில்லையே. I don't see even a single fault in Jesus Christ.
1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் பேதுரு சொல்கிறார், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் பேதுரு சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினோம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம், நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பாவம் அறியாத ஒருவரை ஆண்டவர் பாவமாக்கினார், பாவத்தை அவர் மேல் சுமத்தினார் என்று நாம் படிக்கிறோம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்திற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறது. யாத்திரையாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம், எபேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம், ஆண்டவர் இந்த சபையை உருவாக்கும்படியாக, இந்த சபைக்காக, இந்த சபையை ஆண்டவர் உருவெடுக்கும்படியாக, இந்த சபையை ஆண்டவருக்கென்று நிலைநாட்டும்படியாக தன்னுடைய ஜீவனை என்ன செய்தார்? சிலுவையிலே கொடுத்தார். இந்த ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. யாத்திரையாகமம் 12வது அதிகாரம் 43வது வசனம், நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. சங்கீதம் 34வது அதிகாரம் 20வது வசனம், யோவான் 19வது அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தருடைய எலும்புகள், இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய கம்பாரிசனை நான் பண்ணிட்டே போலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் காட்சியளிக்கிறார். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லும் பொழுது சரியான வாலிப வயசு, 33 வயசு, 33 இயர்ஸ். அன்றைக்கு யூதர்களுடைய நல்ல வாலிபமான ஒரு ஏஜ் 33 இயர்ஸ். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க செலக்ட் பண்ணணும்னா நல்ல ஒரு 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 நல்ல ஒரு ஒரு அந்த அந்த யங் ஸ்டேஜில் தான் அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். ஜீசஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நம்ம கனெக்ட் பண்ணி அந்த பலி இயேசு கிறிஸ்துவின் பலியிலே இணைக்கப்படுகிறது. இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, இந்த பஸ்கா பலி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே செய்யப்பட்ட பலியிலே நிறைவேற்றப்படுகிறதை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஜீசஸ், ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். என்ன இந்த 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 கான்செப்ட் ஆஃப் sin and sacrifice எங்கிருந்து வருகிறது? It all comes from the Exodus. யாத்திராகம புத்தகத்தில் நியாயப்பிரமாணத்திற்கு முன்பே அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகம புத்தகம் 12வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் உங்க பைபிளை திறந்துருங்க. யாத்திராகம புத்தகம்
ஆண்டவராகிய கர்த்தர் இங்க 21வது வசனத்தில் மோசே இஸ்ரவேலின் மூப்பர்களை எல்லாம் அழைத்து, நீங்க அந்த வசனத்தை ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 12-13 2 அதிகாரத்தை நீங்க வீட்டில் வந்து வாசிங்க. இங்கே மொத்தம் இந்த அதிகாரம் ஃபுல்லா ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பஸ்கா பண்டிகையை எப்படி ஆசரிக்க வேண்டும், இந்த அப்பத்தை எப்படி புசிக்க வேண்டும், புளிப்பில்லாத அப்பத்தை, இந்த புளிப்பில்லாத அப்பத்தினுடைய அந்த ரிமைனிங், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரிமைனை வைக்கக்கூடாது. இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து அதை நிலைக்காலில் பூச வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு இஸ்ரவேலனும் நிலைக்காலிலே பூச வேண்டும். நிலைக்கால்னா என்னது? 12வது வசனம் 13வது வசனத்துல நம்ம அங்க பார்க்கிறோம். வாசிச்சிருவோமே அந்த வசனத்தை. 12வது அதிகாரம் 12வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் என்று சொல்கிறார். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்ப இந்த பஸ்கா பண்டிகையினுடைய ஹைலைட் என்னதுன்னா, நிலைக்காலில் டோர் போஸ்ட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளமாய் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் ஃபுல்லா என்ன செஞ்சிருவாங்க? பூசி வச்சிருவாங்க. என்ன நடக்கும்? இரவுல சங்கார தூதன் கடந்து வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளை கடந்து போகும் பொழுது, மொத்த தேசத்தை கடந்து போகிறான், குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுடைய வீடுகளை கடந்து போகும் பொழுது இந்த நிலைக்காலிலே பூசப்பட்டிருக்கிற ரத்தத்தை பார்த்து அந்த தேவதூதன் கடந்து போகிறான். So what is happening? சங்கார தூதன் மொத்த தேசத்தில் உள்ள எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் பார்னையும் என்ன செய்யறார்? கொண்டு போடுகிறார். அது ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாவற்றிலும் முதல் அவுட். எங்க? இன்க்ளூடிங் பார்வோனுடைய முதற் பேரான குமாரன்ல இருந்து எல்லாருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே மாத்திரம் இந்த மரணம் நேரிடவில்லை. என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாட் இஸ் த ரீசன்? நிலைக்காலில் ரத்தத்தினுடைய அடையாளம் என்ன? உங்க மேலையும் என் மேலையும் தேவனுடைய கோபாக்கினை வந்து இறங்காதபடிக்கு உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் தடுத்தாட்கொள்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மரணம் நேரிடாதபடிக்கு அந்த நிலைக்காலிலே பூசப்பட்ட ரத்தம் பாதுகாத்தது. எதுல இருந்து? சங்கார தூதன்ல இருந்து. ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக, தன்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது பார்வோனுக்கு, ஏனென்று சொன்னால் அன்றையில் இருந்த ஜனங்கள் பார்வோனை கடவுளாய் பார்த்தார்கள். பார்வோன் ராஜா கடவுளுக்கு நிகரானவர் என்று ஜனங்கள் நினைச்சபடியினாலே
அதை அதம் செய்யும்படியாக கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். ஜனங்களின் மேலே நீதியை கொண்டு வரும்படியாய் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானது பலி செலுத்தப்பட்டது. So what do we understand? Two things. One, a grace of God on the people of God, the wrath of God on the people who do not know God. ஆண்டவராகிய கர்த்தரை அறிந்திருக்கிற உங்களுக்கு மேலேயும் என் மேலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வந்து அமர்கிறது. ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவர்கள், ஆண்டவரை தெரியாதவர்களுடைய மேலே ஆண்டவருடைய கோபாக்கினை வந்து இறங்குகிறது. இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் கொளுத்தப்படுகிறது, அநேக மிஷனரிகள் எரிக்கப்படுகிறார்கள், அநேக சபைகள் தீக்கிரையாக்கப்படுகிறது, அநேக மிஷனரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் அவர்களுக்காக நாம் ஜெபித்தோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய கோபாக்கினை ஆண்டவரை சித்திரவதை செய்கிற அவருடைய ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் மேல வந்து அமரும். இது நான் சொல்லல, வேதாகமம் சொல்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில தேவ கோபாக்கினை வந்து இறங்கும். That is why we tell them, நீங்க இயேசுவின் இடத்துல கடந்து வாங்கன்னு அதுக்கு தான் சொல்றோம். ஆண்டவருடைய கோபாக்கினை எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம வருகிற வாரங்களில் பார்ப்போம். நாட் நெசசரி எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் அடிச்சு போட்டுருவாரா? இல்ல, அந்த கோபாக்கினை எப்படி செயல்படும் என்பதை பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில, நம்ம கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இந்த ரத்தத்தினுடைய வேல்யூ என்ன? the ரத்தத்துடைய வேல்யூ, what is the value of that blood in that lamb, in the door post? இந்த டோர் போஸ்ட்ல, இந்த நிலைக்காலிலே பூசப்பட்டிருக்கிற ரத்தத்தினுடைய விலை என்ன? அதோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ? த வேல்யூ இஸ் நம்மளுடைய லைஃப், என்னுடைய ஜீவன். நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அந்த பாயிண்ட் என்னன்னா, சங்கார தூதன், நல்ல கவனிங்க, சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தை, அவங்க குடியிருந்த பகுதிகளை கடந்து செல்லும் பொழுது உள்ள யார் இருக்கிறான்னு பார்க்கல. உள்ள மோசேயோட வீடா, இது ஆரோனோட வீடா, இது மிரியாமோட வீடா, இது மூப்பனோட வீடா, இது இவனோட வீடா? இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்தவன் எல்லாரும் ரொம்ப பரிசுத்தமான நீதிமானுமா? இல்லை, அங்கேயும் நிறைய ஃப்ராடு முள்ள மாதிரிலாம் இருந்திருப்பான் இல்லையா? ஆனா சங்காரத்துடன் நீ யாருன்னு பார்த்தானா? இல்ல. Who are you? நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பார்த்தானா? இல்ல. He just looked for, are you covered by the blood of Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீ மூடப்பட்டு இருக்கிறாயா என்றுதான் சங்காரத்துடன் பார்த்தான். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? Do you have the blood of Christ on you? உங்களுடைய மேலே, உங்க வாழ்க்கையின் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா? நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னை கவர் பண்ணியிருக்கான். F major, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கவர் பண்ணியிருக்கான். ஜீசஸ் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். இந்த ரத்தம் என்ன பண்ணும்? எனக்காக பரிந்து பேசுமா. What this blood will do? This blood will intercede for me. எனக்காக பரிந்து பேசும்.
இது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் நம்ம படிப்போம். இந்த ரத்தத்தினோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பிளட்? ஏன் இந்த ரத்தத்தை பார்த்துவிட்டு சங்கார தூதன் கடந்து சென்றான் என்கிறதை நம்ம வருகிற வாரத்தில் படிப்போம். இந்த ரத்தத்தினோட வேல்யூ என்ன? இந்த பிளட் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில என்ன செய்யும்? இந்த பிளட்ல பூசப்பட்ட தேவ மனுஷன் எப்படி இருப்பான்? அவன் ரத்தம் சிந்துகிறவனாய் மாறுவான். A person who is covered by blood will be a person who will be shedding blood for Christ. ரத்தத்தினாலே மூடப்பட்ட மனிதன், தேவ மனிதன், கிறிஸ்துவுக்காய் ரத்தம் சிந்துகிறவனாய் மாறுவான். Are you covered by the blood of Christ? கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தம் பாவங்களை மன்னிக்கும். அந்த ரத்தம் அநேகருடைய வாழ்க்கையில ஊடுருவி கடந்து வரும். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறாரு, ஆர் யூ கவர்ட் பை த பிளட் ஆஃப் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மூடப்பட்டிருக்கிறோமா? மூடப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம தொடர்ச்சியாய் படிக்கவிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன சொல்கிறார்? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரியாய் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு there was blood shed. ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே பாவத்திலே அடிமைகளாய் காணப்பட்ட நம்மை ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம். எப்படி? என்னுடைய செயல்களினாலா? இல்லங்க, ஆண்டவர் சிந்திய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறபடியினாலே நான் நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன். ஆண்டவருடைய சினம் தணிக்கப்பட்டிருக்கிறது. There is propitiation. ஆண்டவருடைய சினம் தணிக்கப்பட்டிருக்கிறது. சினம் தணித்தல் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் தண்டிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கான பெரிய காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆக ரத்தம் சிந்ததலினாலே நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெற்று நீதிமான்களாய் ஆக்கியிருக்கபடினால இந்த ரத்தத்தினோட வேல்யூ என்னன்றதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்ப்போம். இந்த ரத்தம் சிந்தி மீட்கப்பட்டிருக்கிற மனிதன் கிறிஸ்துவுக்காய் ரத்த சாட்சியா மாறுவான். He will be a witness for Jesus. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே, ஆண்டவருடைய திரு சித்தத்தில், ஆண்டவருடைய கைகளில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதை தான் நான் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். If you are and I are in the hands of the Lord, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, அவர் ரத்தத்தில் நீ கழுவப்பட்டு இருக்கிறாயா? அவர் ரத்தத்தில் நீ மூடப்பட்டு இருக்கிறாயா? அவர் ரத்தத்தினாலே நீ பாவமர கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாயா? ரத்தத்தோட வேல்யூ உனக்கு என்னன்னு தெரியுமா? இதையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல படிக்க போகிறோம். அவர் ரத்தம்
ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேங்க, சொல்லிட்டு பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். See, Satan cannot snatch you from God is because you are purchased by God. ஆண்டவராகிய கர்த்தரால நீங்களும் நானும் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி உங்களை என்னை விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். He has purchased. விலை கிரயம் கொடுத்திருக்கார். அந்த கிரயம் என்னது, விலை என்னது? is the blood of Jesus. அதனால தான் சாத்தான் என்ன செய்ய முடியாது, உங்களை அவருடைய திட்டத்திலிருந்து எடுக்க முடியாது. Why Satan cannot take? Because you and I are in the divine purpose of God. நீங்களும் நானும் அவருடைய ரத்தம் சிந்ததினாலே அதுல இருக்கிறபடினால சாத்தான் நம்மளை பறிக்க முடியாது. சேர்ந்து சொல்லுவோமா? அவர் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. அவர் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், அவர் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. எந்த தீங்கும் நம்மை அணுகாது. நம்ம அவர் ரத்தத்திலே மறைந்திருக்கிறோம். உங்களுடைய என்னுடைய வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் சொத்திருக்கிறோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்தும் அது இயேசு சுவாமியோடு ஆண்டவரே அது எப்படி கனெக்ட் ஆகிறது என்பதை குறித்தும் நாங்கள் படிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். எங்களுடைய நிலைக்கால்களில் ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை நம்புகிறோம், அனுபவிக்கிறோம். ஆண்டவரே அதுபோல உங்களுடைய திட்டத்தில் உங்களுடைய தீர்மானத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உடைய ரத்தத்தினால மூடப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த வேல்யூவை புரிந்து நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த சர்வீஸை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய நாமத்திற்கென்று நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வருகிற வாரத்தில் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே இந்த தெய்வ செய்தியை கேட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை இருக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பு சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் வரைந்தும் கூட இருப்பதாக. ஆமென். எஃப் மைனர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, ஓ எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிற உங்களை என்னையும் எந்த தீங்கும் அணுகாது. ஆண்டவருடைய திருச்சித்தத்தை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Thank you for listening. Thank you for joining. May God bless you. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you.